அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரைக்கும் ஏன் கரூர்ல போய் சந்திக்கல அப்படிங்கிற கேள்வி பொதுவாகவே எல்லோருக்கும் எழுந்தது. கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த விழானாலுமே எந்த ஒரு துயர சம்பவம்னாலுமே பனையூருக்கு வர வச்சிருவாரு, பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்தது. ஸோ இந்த கரூர் மக்களுமே பாத்தீங்கன்னா பனையூருக்கு தான் வர வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் ட்ரால்கள்லாம் தொடர்ச்சியா நடந்தது. அதை உண்மையை நிரூபிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வர திங்கட்கிழமை பாதிக்கப்பட்ட மக்களே கரூர்ல இருந்து மகாபலிபுரம் வர வச்சு அங்க உள்ள ஹோட்டல்ல சந்திக்க போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு சார் உண்மை? இல்லை, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு தீபாவளிக்கு முன்பே ஒரு முயற்சி பண்ணார். மெயில் அனுப்பியிருந்தார் காவல்துறைக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது அந்த முயற்சி நடுவில் அவங்க கட்சிக்குள்ளேயே குழப்பம். நீங்கள் இந்த கட்சிக்கு 3 பொதுச் செயலாளர். ஒருவர் புஷி ஆனந்த் கட்சிக்கு பொதுச் செயலாளர், ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பணிக்குழு பொதுச் செயலாளர், அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். இந்த 3 பேருக்கும் முட்டல் மோதல். நீங்கள் புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கரூருக்கு போகக்கூடாது, போனால் கட்டுப்படுத்த முடியாது, மீண்டும் பழைய சம்பவம் தள்ளுமுள்ளு கூட்டம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், அரசு ஒத்துழைக்காது, வழக்கு நிலுவையில் இருக்கு இது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல், ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு விஜயை இந்த துயர சம்பவத்திலிருந்து காப்பாற்றியதே ஆதவ் அர்ஜுனா தான். அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ சோசியல் மீடியா முழுக்க அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. திமுக எதை சொன்னாலும் உடனடியாக பதில் சொல்லுகிற 100 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு இயங்கிக் கொண்டே இருக்கு. 100 சமூக வலைதளங்கள் இருக்கு. இதை தாண்டி உடனே டெல்லிக்கு போய் டெல்லியில் பாஜக ஆதரவு தளத்தை உருவாக்கி சிபிஐ விசாரணை, உச்சநீதிமன்றம் விசாரணை, இதை செய்தவரே ஆதவ் அர்ஜுனா தான். நீங்கள் இதை விட இன்னொரு பெரிய விஷயம்னா, திமுகவை சார்ந்த அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் டெல்லிக்கே போகல. அவர் யாருன்னா, PS ராமன் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல். ஆதவ் அர்ஜுனா மாமனாருக்கு அவர் தான் வக்கீல். கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஒரு லாட்ரி வழக்கு, கள்ள லாட்ரி வழக்கு வந்த பொழுது கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் அரசுக்கு ஆதரவாக ஆஜராகிறார். மார்டினுக்கு ஆஜரான யாருன்னா தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் தனியாக போய் ஆஜராகிறார். இதை பினராயி விஜயன் சொல்றார், இரு மாநில உறவுகளும் பாதிக்கும். நீங்கள் தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் ஒரு மோசடி நபருக்காக, யாருக்கு, மார்டினுக்காக வந்து ஆஜராவது தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரலா இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் வந்தாரா என்பதெல்லாம் இங்கே தேவையில்லாத விஷயம். ஆனால் மார்டின் அவர்களுடைய மூத்த மகன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. மாமனார் காசுல வாழ்றாரு, இவர் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வந்து குடும்பத்துக்கு கெட்ட பேர் உருவாக்குறான்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் மார்டின் தான் காப்பாத்துறாரு நீங்க சொல்றீங்களே. அதாவது இத்தனை கோடி ரூபாய் பணம் ஏது, அது செட்டில் பண்ணிருப்பாங்க மகளுக்கு. அப்போ அந்த பணம் விஜய் செலவு பண்றாரு. இப்போ 20 கோடி ரூபாய் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த சிபிஐ விசாரணைக்காக 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறத சொல்றாரு. ரெண்டாவது, மாதம் பல கோடி சமூக வலைதளங்களில் விஜயை தூக்கி நிறுத்துவதற்கு திமுக அவருடைய மருமக சபரீஷனுடைய பெண் நிறுவனத்திற்கு பதில் சொல்லக்கூடிய பெரிய செட்டப்பே ஆதவ் அர்ஜுனா தான். அப்போ ஆதவ் அர்ஜுனாவை தவிர்த்து விஜயால் முடிவெடுக்க முடியல. 2, 3வது, தன்னுடைய அந்தரங்க அரசியல் வேலைகளுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் IRS, இவரையும் அவரால் தவிர்க்க முடியல. 3 முக்கோண அரசியல். ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, அவர் இருக்காரு. அப்போ இவ்வளவு அரசியலையும் விஜயால கட்டுப்படுத்த முடியல. சுயமா ஒரு முடிவு விஜயால எடுக்க முடியல. அதான் இப்ப கரூருக்கு போக முடியல. விஜய் தனிப்பட்ட முறையில் வந்து கரூர் போகணும்னு நினைக்கிறாரா? போகணும்னு நினைக்கிறாரு. எப்படியாவது தீபாவளிக்கு முன்பாக நான் போய் அவர்களை பார்த்தரணும்னு நினைக்கிறாரு.
புஷி ஆனந்த் வேண்டவே வேண்டாங்கிறார். ஏன் ஆதவர்ஜுனா போகணுங்கிறார். போனா திரும்ப இவர் மேலதான் கேஸ் வரும்னு பயப்படுறாரு. ஏதோ ஒண்ணு விஜய கரூருக்கு கொண்டு போய் வெற்றி பெற்றால் புஷி ஆனந்தனுடைய அதிகாரம் குறைஞ்சிடும், ஆதவர்ஜுனாவுடைய அதிகாரம் கூடிடும். இப்போ ஆதவர்ஜுனா அரசியலுக்கு விஜய் ஒரு 50% வந்துட்டார். டெல்லி அரசியலுக்கு, பாஜக அரசியலுக்கு, அதிமுக அரசியலுக்கு. இந்த அரசியலெல்லாம் ஆதவர்ஜுனாவால் பண்ண முடியும். ஏன்னா அதிமுகவோட பேச முடியும், பிஜேபியோட பேச முடியும். திமுகவிலிருந்து அவ்வளவு பயிற்சி அவர் எடுத்திருக்காரு. நீங்க சொல்றீங்க இந்த கரூர் விஷயத்துல இருந்து ஆதவர்ஜுனா தான் விஜயை காப்பாத்திட்டாருன்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லியில போய் வந்து தாவேக்காவையே வந்து சரண்டர் பண்ணிட்டுல வந்திருக்காரு. விஜய் அதை விரும்பல இல்லையா? பாஜக போய் மாட்டி தானே விட்டுருக்காரு. இல்ல மாட்டி விட்டுருக்காரு. விஜய் விரும்பாம எப்படி மாட்டுவார்? விஜயை காப்பாத்தியதே ஆதவர்ஜுனா தான். விஜய் மேல இங்க வழக்கு பதிவு கூட பண்ணல. விஜய் என்ன காப்பாத்தினார் அவரு? இல்ல விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணல. தமிழ்நாடு காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டவங்களே அரெஸ்ட் பண்ணல. மதியலன் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. புஷி ஆனந்த் அரெஸ்டே பண்ணல. இல்ல அரெஸ்டே பண்ணலைன்னா கூட நீங்க இதுல விஜயை ஏன் ஒன்னா சேர்க்கல, விஜயுடைய கார் டிரைவரை சேர்க்கல, புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா மீது வழக்கு இருந்த பொழுதும் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுக்குறாரு, டெல்லி ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுக்குறாரு, வீட்டு வாசல்ல வச்சு பேசினாரு, பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ திமுக ஏன் பயப்படுதுன்னா பாஜகவுக்கு பயப்படுது. பாஜக உதவி கேட்டு பாஜக பாதுகாப்பில் தாவேகா இருப்பதாக திமுக கருதுது. அது அதன் காரணமா அவர்களை பக்கத்திலேயே வரல. இதெல்லாம் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து கைது பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ வந்து பாஜக பேச்சுவார்த்தையே பண்ணல, அப்பயே கைது பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ வந்து கைது பண்ணா விஜயோட செல்வாக்கு உயர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் கைது பண்ணாம இருக்காங்க. அதாவது டெல்லிக்கு போற இன்னைக்கு தொலைபேசி இருக்கு, உலகம் பூரா பேசலாம். டெல்லியில போய் தான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல திமுக நினைச்சா திருச்சி ஏர்போர்ட்ல வச்சு கைது பண்ணிக்கலாம். அது செய்யல. ஏன் செய்யலைன்னா நீங்க சம்பவம் நடந்த 27, 28 ராகுல் காந்தி மூலம் திமுக அடக்கி வைக்கப்பட்டது. விஜய நேரடியாக பேசுறாரு, எப்போ வேணாலும் கைது செய்வாங்க திமுக, எனக்கு நீங்க ஆபத்துக்கு உதவி செய்யணும். ராகுலுக்கும் விஜய்க்கு நல்ல தொடர்பு இருக்கு. அந்த தொடர்புல திமுகவை கூப்பிட்டு இந்த கைது அவசரப்பட்டுறாதீங்க. ராகுல் காந்திட்டு தான் பேசி வந்து கைது நடவடிக்கை ஒத்தி போட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு மறுபடியும் பாஜக பாக்குறாங்க டெல்லியில? மத்திய ஆட்சி பாஜக தானே இருக்கு. அது ராகுலுடைய வேலை அதோடு முடிஞ்சு போச்சு. திமுகவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதோடு முடிஞ்சு போச்சு. பாஜக தான் உச்ச நீதிமன்ற வழக்கு, அஜய் ரஸ்தோகி 2 ஐஜி தலைமையில் விசாரணை, எஸ்ஐடியை கலைத்தது, தனி நீதிபதியை கலைத்தது, இதெல்லாம் எங்கே நடந்தது? டெல்லியில் தான் நடந்தது. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை விஜய்க்கு வந்ததை டெல்லி தான் அசனாக்காருக்க இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வராமல் தடுத்தது டெல்லி அதிகாரம் தான். அப்போ அதுக்கு யார் தேவை? ஆதவர்ஜுனா தேவை. ஆதவர்ஜுனாவுடைய டெல்லி தொடர்பு தேவை. ஆதவர்ஜுனாவுடைய கூடிகள் தேவை. இப்போ அதனால் விஜய் அவர் சொல்லுவதையும் தட்ட முடியவில்லை, புஷி சொல்லுவதையும் தட்ட முடியவில்லை. இப்படியான ஒரு முக்கோண அரசியலில் தான் சரி வேண்டாம், எப்படியே சந்திக்கணும், அவர்களை வர சொல்லியிருங்க. இதுதான் இப்போ ஆதவர்ஜுனா ஏற்பாட்டின் பேரில் தான் மகாபலிபுரத்துக்கு தங்க எப்படியா நீங்கள் பார்த்தே ஆகணும். சோசியல் சமூக வலைதளங்கள் அந்த படம் வந்துடணும். பார்க்காம இருக்கிறது வர விமர்சனத்தை விட வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்கள வந்து அலைக்கழித்து சென்னைக்கு வர வச்சு பார்க்கறது வந்து இன்னும் பெரிய விமர்சனமாகும் அப்படிங்கிறத ஒரு பேசிக் கூட தெரியாதா விஜய் அவர்களுக்கு விமர்சனமாகும்னு சொல்லிட்டு? இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் பணம் 20 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. மாதம் 5000 ரூபாய் 41 குடும்பத்துக்கு அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கு. இப்போ இதை சந்திக்காம இருப்பதனால் வருகிற விமர்சனத்தை சந்தித்தால் அந்த விமர்சனம் வராதில்ல. விஜய் பாதுகாப்பு முக்கியம்னு விஜய் கட்சிக்காரன் நினைக்கிறான். இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, விஜய் கட்சிக்காரன் சோசியல் மீடியாவில் என்ன போடுறான்னா, என்னையா நடக்குது விஜய் வச்சு என்ன பண்றீங்க? புஷி ஆனந்த் திட்டுறாங்க, எல்லாம் திட்டுறான். விஜய் திட்டுவாங்க. ஏன் என்ன நடக்குது? இது சூழ்ச்சிக்கு யார் காரணம்? ஏன் அவரை கரூருக்கு விட மாட்டேங்கிறீங்க? அவர் கரூருக்கு வரணும். நீதிமன்றத்துக்கு போனால் கரூருக்கு வருவதற்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும், டிஜிபிக்கு உத்தரவு போடுவாங்க. இது ஏன் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகலை?
இப்படியான ஒரு கேள்வியும் யார் எழுப்புறா? விஜய் கட்சிக்காரன் அதை கேட்குறான். ரசிகர்களுக்கு நீங்க விஜய ஏதோ சூழ்ச்சி பண்றீங்க, யார் எல்லாருமே மேலே சந்தேகப்படுறான். இந்த சூழல்ல விஜய் என்ன நினைக்கிறார்? சரி, பனையூரில் வரவழைத்து பார்த்துருவோம், பார்த்தா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இது தீபாவளிக்கு முந்தையே எப்படியா பார்த்து நேரே பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். இந்த 41 பேரையும் 2 ஓல்வா வண்டியில் சென்னைக்கு வர வைத்து அவர் வீட்டில் வச்சு பணம் கொடுக்கணும் தான் முயற்சி பண்ணுறாரு. அதுவும் தற்காலிகமாக தடை போடப்படும். ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. அது 2 பேருக்கு பண்ணலாம், 39 பேர் தான் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், 2 பேர் குடும்பம் 2ஆ கணக்கு. அதனால் 2 பேருக்கும் ஆளுக்கு பாதி பாதி கொடுக்கணுட்டாங்க, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், இந்த நிலவரத்தில் போயிட்டுருக்கு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கரூர் சம்பவம் திமுக மீது தான் கோபமாக இருக்கே தவிர தன் மீது கோபம் இல்லை, மக்களுக்கு கோபம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த 41 பேரையும் கரூரையே பனையூருக்கு வர வைக்கிறார். அதன் மூலம் அந்த மக்களுடைய கோபம், கரூர் மக்களுடைய கோபம் தீர்த்து வைக்கப்படும்னு விஜய் நம்புறாரு. இதை நிர்வாகிகள் ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, அருள்ராஜ் இவர்களை தாண்டித்தான் பெரும்பான்மை கரூருக்கு போகணும் அப்படிங்கிறதா விருப்பம். அதான் பண்ணியிருக்கணும் இல்லையா? எப்படி பார்த்தா அவர் தான் கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்துருக்கணும். ஆனால் இப்போ இதுக்குள்ள இந்த 3 பேருக்குள்ள 3 கருத்து இருக்கு. இந்த 3 கருத்தை 3 பேருமே விஜய் கீழே தான் இருக்காங்க. ஸோ விஜய் தனித்து முடிவு எடுத்து கரூர் நான் போவேன்னா போவேன் அப்படின்னா யார் தடுக்க போறா? யாரும் தடுக்க போறது இல்லை இல்லையா? அவருக்கே போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறதான இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோதான். ஏன்னா என்னதான் புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கிய சொன்னாலும் கரூர் நான் போயே தீருவேன் அப்படின்னா அவரு போறதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா அவரை தடுமாற்றுறதுக்கு ஒரு தடுமாற்றம், அந்த தடுமாற்றம் தான் கரூரை பனையூருக்கு வர வைத்திருக்கு. இல்லை, ஏற்கனவே இவர் அஜித்குமார் அந்த படுகொலை செய்யப்பட்டவரை போய் பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களை போய் பார்த்துட்டு வந்தாரு. கள்ளக்குறிச்சி போனாரு. ஸோ அப்பெல்லாம் இல்லாத ஒரு பயம் இப்போ ஏன் வருது விஜய் அவர்களுக்கு? இது நான் தான் முதல்ல சொன்னது போலதான், முக்கோண அரசியல்ல இவருக்கு ஒரு பெரிய நெருடல் இருக்கு. திமுக தனக்கு பாதுகாப்பு கொடுக்காது, பாதுகாப்பு கொடுக்காம மீண்டும் இது போன்ற ஒரு ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடந்துடக்கூடாது. அப்படி நடந்தால் அது நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். திமுக கரூர் சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை மீது அதிகமான விமர்சனம் வைக்கப்பட்டது, அரசின் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. ஸோ அவங்களே முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா விஜய் கரூர் வராருன்னா? இல்லை, எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு ஹைகோர்ட் ரிட்டே போடலாம். ரிட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கு அனுமதியே கேட்கலாம். அப்போ அவர் நீதிமன்றத்துக்கு அனுமதி கேட்கல, அப்போ அவர் கரூர் போவதை தவிர்க்கிறாருன்னு தான் எடுத்துக்கொண்டார். பயப்படுறாரு. கரூர் போனால் நீங்கள் அரசு காவல்துறையை ஒத்துழைக்காது, தன் மீது மீண்டும் பழி போடுவாங்க. இப்போ இந்த விஷயத்தில் திமுக பழி போட முயற்சிக்குது. அது தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அசராக்காருக்கு எஸ்ஐடியை விசாரித்து தன் மீது பழி போடுவதற்கு ஜனநாயகனுடைய ஷூட்டிங் தான் நடந்தது. அதனுடைய இயக்குனர் வினோத், சதுரங்க வேட்டை இயக்குனர் வினோத் அந்த கேரவனில் இருந்தார். இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் அசராக்காருக்கு இருந்தால் வெளில வந்துடும், அத்தனையும் வெளியே வந்துடும். உண்மையிலே நடந்ததா ஷூட்டிங்க? இல்லை, நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை அறிக்கையை கொடுக்கலையே விஜய் தரப்பில். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இப்போ இந்த பணம் கூட ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர் தான் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. எல்லாரும் அவரு தான் கொடுத்துருக்காரு. 4 கோடி 20 லட்ச ரூபா ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர் தான் பணம் கொடுத்துருக்காரு. ஆதவரிச்சலாம் கொடுக்கல, விஜய் கொடுக்கல, அந்த தயாரிப்பாளர் தான் பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அந்த கலவரம் நடந்த பிறகு படத்தினுடைய கதை கருப்படி நீங்க அடைந்து கிடந்தவரை விஜய தோல் தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது நீங்க உடனே இந்த கலவரம் நடந்த உடனேயும் கூட்டத்தில் போய் பாதிக்கப்பட்டவரை தூக்கிட்டு ஓடுவதை போல இயக்குனர் சதுரங்க வேட்டை இயக்குனர் வினோத் சொன்ன பிறகு அவர்
கேரள வேனை விட்டு இறங்கறதுக்கு போயிருக்காரு. காவலர்களும் தடுத்து நிறுத்திட்டு மேலும் கலவரம் ஆயிடும், மேலும் கூட்டம் கூடிடுவோம், தயவுசெய்து நீங்கள் வேனில் கிளம்புங்க. இப்படி காவல்துறை தான் கடுமையான உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் விஜய் வேனிலிருந்து வெளியில் இருக்கு. இல்லைன்னா இந்த ஜனநாயகனுடைய ஷூட்டிங்கு படப்பிடிப்பை போல பாதிக்கப்பட்டவரை தோல் தூக்கிட்டு முதலுதவி செய்ய ஓடுகிறதை போல ஒரு நீங்கள் காட்சி அந்த படத்தில் இயற்கையாக உருவாக்குவதற்கு முயற்சி நடந்தது. அது காவல்துறை தான் முறியடித்ததுன்னு ஒரு செய்தியும் இருக்குது. உண்மையிலேயே ஒருவேளை வந்து அது நடத்துனாங்களா நடத்தலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். ஒருவேளை நடந்திருந்தா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க, இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இனிமேலும் வந்து உண்மையிலேயே பண்ணியிருந்தேன்னா அதை வந்து படத்தில் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தசரா காருக்கு விசாரணை அதிகாரியாக இருந்தால் அவர் யாருக்கும் அடிபடி மாட்டார், உண்மை வெளியே வந்திருக்கு. அப்புறம் ஏன் அசராக்காருக்கு ஏன் எஸ்ஐடி விசாரிக்கூடாது? நீங்கள் ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீங்க? உங்கள் மடியில் கனம் இல்லைன்னா நீங்கள் வழியில் பயம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டியதானே? 27 ட்ரோன் பறந்ததுன்னு சொல்கிறாங்க, அதில் 27 கேமரா இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாநில அரசு விசாரணை என்பது அந்த அதிகாரி யூபிஎஸ்சி டெல்லியில் தானே படிச்சுட்டு வரா? அந்த அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகள் பூரா டெல்லியில் தானே வர்றாங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க சோனல் மிஸ்ரா, சுமித் சரண், 2 பேரும் யூபிஎஸ்சி தானே. அசராக்காருக்கும் யூபிஎஸ்சி தானே. ஏன் இப்போ அசராக்காருக்கும் சோனல் மிஸ்ராவுக்கும் சுமித் சரணுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே ஐஜிகள் தானே. இந்த ஐஜி திமுகவால் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஐஜியா? இப்போ அதே முரண்பாடாக இருக்கு. அசராக்காருக்கு மீது மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. யாருக்கும் நீங்கள் ஒரு ஏடிஜிபியை கைது பண்ண சொன்னார் ஜெயராமன், அந்த நபரை ஏன் நீங்கள் விசாரிக்க விடலை? அப்போ ஏதோ உண்மையை மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் திமுக சொன்னாலும் கேட்க மாட்டார், யார் சொல்லுங்க அரசு மேல தப்பு இருந்தாலும் தப்புன்னு சொல்லிடுறாரு. அந்த நபரை நீங்க ஏன் விசாரிக்க விடல? இது ஒரு பெரிய கேள்வி. அப்ப மத்திய அரசு இதை தடுத்துட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்க நினைக்கிறீங்களா? இப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய பிடியில் விஜய் தப்பிக்கவே முடியாது, இந்த கூட்டணிக்குள்ள வராமல் இருக்க முடியாது. இப்போ வர்ற செய்தி என்னன்னா, A1 A2 A3 நிர்வாகிகள் பூரா மதியழக கரூர் கோர்ட்ல வந்து எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. அது உண்மைதானா? அது இல்லை, ஆமாம், செய்தி வந்துட்டு தான் இருக்கு. அது உண்மை. ஏன்னா விசாரிச்சு தான் ஆகணும். நீங்கள் எஸ்ஐடி பண்ணாலும் சிபிஐ பண்ணாலும் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி தானே ஆகணும். 41 உயிர் போயிருக்கு, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது சிவில் கிடையாது, கிரிமினல் தான். இந்த உயிர் போனதுக்கு யார் காரணம்? அரசா, அரசு காவல்துறையா, இல்லை விஜய் கட்சிக்காரங்களா? இப்படி அது புலன் விசாரணை முடிவில் தெரியும். ஆனாலும் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு நீதிமன்றத்துக்கு சிலர் கஸ்டடி எடுக்கணும்ல. இந்த வேலையெல்லாம் இப்போ நடக்குது. ஆனால் இது எவ்வளவு தூரம் இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும், மறைக்க முயற்சிக்கிறாங்களா, இல்லை மறைஞ்சு போகும்? பல வழக்குகள் மறைஞ்சு போச்சு. ராமஜெய கொலை வழக்கு மறைஞ்சு போச்சு. காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் வழக்கு மறைஞ்சு போச்சு. பல வழக்குகள் என்ன ஆச்சுன்னு தெரியல. ராஜீவ்காந்தி கொலை வழக்க இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கல. அந்த சிறப்பு புலனாய்வு குழு இன்னைக்கு கலைக்கப்படலை, இன்னும் இருக்கு. பிரியங்கா காந்தி வேலூர் ஜெயிலில் இருந்த நளினியை போய் பார்க்குது, என்ன நடந்தது சொல்லுங்கன்னு. அரசு அவர் கட்டுப்பாடு தான் இருக்கு. மன்மோகன் சிங்கை சோனியா குடும்பத்து கட்டுப்பாடு தான் இருக்காரு. அவர் தான் பிரதமர் ஆகிறாரு. ஆன பிறகு நியாயம் கிடைக்கலன்னா இப்போ நியாயம் எங்கேயே ஒழிச்சிருக்கு. நியாயத்தை ஒழிச்சு வைக்க முடியுமா? நீதியை ஒழிச்சு வைக்க முடியுமா? இப்போ இந்த விஜய் வழக்கிலையோ 41 பேர் மரணத்திற்கு உண்மையாக யார் காரணம்? அரசு மெத்தனமா, காவல்துறை மெத்தனமா, இல்லை விஜயை ஷூட்டிங் எடுத்தாரா? இதெல்லாம் மக்களுக்கு இப்போ தெரியப்படுத்தணுமா இல்லையா? இது ஒரு பெரிய தார்மீக கடமை இருக்குது. இதை அசராக்காருக்கு செய்ய விடலை நீங்கள். சரி, சிபிஐ சோனல் மிஸ்ராவும் சுமித் சரணமாவது ஐஜிகள் 2 பேருமாவது செய்வார்கள் என்பதை பார்ப்போம். ஸோ அதே போல் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து A1 A2 A3 வந்து சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அதுக்கப்புறம் மதியழகன், ஆனால் கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து பாஜக பிடிக்குள்ள வந்துருச்சா, இல்லை வர வைக்க முயற்சி பண்ணுறாங்களா? இல்லைங்க, அதாவது பாஜகவுடைய நீண்டகால திட்டம் என்னன்னா, விஜய் வரணும், எடப்பாடி வரணுங்கிறதெல்லாம் இல்லை, திமுக வரக்கூடாது.
திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. இந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டால் தான் வர நாடாளுமன்றத்திலும் தோற்கடிக்கப்படும். இதுக்கான வேலை அதிகாரம் இல்லாமல் இருந்தால்தான் பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்காது. பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்காது. பாஜகவுக்கு எதிராக 5 மாநில முதலமைச்சர்களை நினைச்ச நிமிஷத்தில் கூட்ட முடியும். தமிழ்நாடு முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர், தெலுங்கு தேச முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர் நினைத்த நேரத்தில் யாருக்கு எதிராக? பிஜேபிக்கு எதிராக. அப்போ இந்த அரசியலை தடுக்கணும்னா திமுக அதிகாரத்துக்கு வரக்கூடாது. திமுக அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னா அதிமுக, விஜய், பாஜக சேர்ந்தா தான் இதை தடுக்க முடியும். இப்போ விஜய் வாக்கு ஒரு 10% வாக்கு இருக்குன்னு பாஜக நம்புது. புது வாக்காளர்கள் பூரா விஜயை பின்னாடி வர்றான். இந்த 10%, 3.5% தான் பாஜக அதிமுக கூட்டணி போனோம், திமுக தோத்துது. இப்போ விஜயுடைய 10% உள்ள வந்தா கண்டிப்பா எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவார். விஜய் வந்து திமுக வேணாம், அதிமுக வேணாம், விஜய் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க தான் நான் 10%. வேலை அவர் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள போனா அந்த 10% அப்படியே வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற எங்க போகும்? திமுக போகுமா, அதிமுக போகுமா? நீங்க விஜய் எதை சொல்றாரோ அங்கதான் போகும். விஜய்க்கான வாக்கு தானே இது. ஒரு கொள்கை கோட்பாடோ தத்துவங்களோ இல்லாத கூட்டம். இங்க ஒன்மேன் பார்ட்டி தானே. விஜய் தான் அந்த ஓட்டு. விஜய் யாருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரோ அவருக்கு தான் அந்த ஓட்டு விழுகும். இது ஒன்றும் பெரிய கம்யூனிஸ்ட் கூடாரமோ இல்லை நக்சல்பாரி கூடாரமோ அல்ல. இது தனி மனிதனுக்கான கூடாரம். அதனால எடப்பாடி பாஜக என்ன நினைக்கிறாங்க? 10% இந்த கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி முதலமைச்சராவது உறுதி, திமுக தோற்கடிக்கப்படுவது உறுதி. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக வந்து விஜய் அவர்கள் வந்து 275 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்தாரு. இல்லை, இது இப்போ சூழல் அரசியலுக்கு வந்தாச்சு. செப்டம்பர் 27க்கு முன்பு நிலைமை வேற, செப்டம்பர் 27க்கு பின்னாடி நிலைமை வேற. விஜய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மாநில அரசே பல பொய் கேஸை போட்டு பல பேர் உள்ள இருக்கான். பல பேருக்கு வழக்கே போடாமல் பல பேர் வெளியே வந்தாராம். அஜித்குமார் வழக்கில் அந்த நிகி தானே அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படலை. அந்த அம்மா புகார் கொடுத்த நிகிதா இன்று வரை விசாரிக்கப்படல. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு செல்வாக்கு இருக்கு. இப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் தன்னை காப்பாற்றி கொண்டு அப்புறம் தான் அரசியலை காப்பாற்றணும். நீங்கள் ஒரு உதாரணம் என்னென்னா, 2G வழக்கு. 2G வழக்கில் காங்கிரஸ், திமுக அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. கீழே அறிவாலயம், மேலே சன் டிவி ஆஃபீஸ். அங்கே விசாரணை நடந்துட்டுருக்கு. யாரை தயாளம்மாவை. ராஜாவிடம் இருந்து அந்த லஞ்ச பணத்தை நீங்கள் வாங்கினீங்களா? அந்த கலைஞர் டிவிக்கு உங்கள் பேரில் முதலீடு செய்யப்பட்டதா? கைது செய்யப்படுமா? யார்? தயாளமாக கைது செய்யப்படுமா? இப்படி மீடியா பூரா அங்கே நின்றுருக்கிறான். மேலே சன் டிவி, கீழே திமுக கட்சிகளோட நடந்ததா இல்லையா? அரை மணி நேரம் வித்தியாசம்தான். மேலே சிபிஐ அதிகாரி விசாரிச்சுட்டு இருக்காங்க, கீழே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை. சீட்டு அதிகமாக எங்களுக்கு தான் அதிகமாக வேணும் சீட்டு. இல்லை, உங்களுக்கு சீட்டு வேணும்னா நீங்கள் தயாளமாக கழுதிங்க போயிடும், சைதாப்பட்டம் ஜெயிலுக்கு அப்படியே போயிடும். இப்படி நடந்ததா இல்லையா? கருணாநிதியே வேறு வழி இல்லாமல் சேர்ந்தார். கருணாநிதியோட பெரிய அரசியல் சாணக்கியனா விஜய். இவர் முதலமைச்சர் ஆக்குவதான், முதலமைச்சர் ஆவதான் நோக்கம்னா செப்டம்பர் 27க்கு முன்பு நிலைமை. செப்டம்பர் 27க்கு பின்பு யாரும் கண்டுபிடிக்க முடியல. முஸ்லீம் ஒரு பக்கம் தலைமறைவு, ஆதவரிஜன் ஒரு பக்கம், விஜய் எங்கே இருக்காருன்னு தெரியல, அருண்ராஜா காணோம், ஜான ஆரோக்கியசாமி காணோம், எல்லாம் சுவிட்ச் ஆஃபு. மாவட்ட சேனலில் கூட அடிக்கிறான். யார்கிட்டையா தொடர்பு கொள்வது? யார் நமக்கு கைடு பண்ணுவா? எல்லாம் சுவிட்ச் ஆஃப். சிம்ம தூக்கி வீசி எங்கேயும் படுத்துட்டாங்க. புஷியானது எங்கேயானா வீரப்பங்காட்டினாங்க. வீரப்பங்காட்டில் போய் ஒழிஞ்சிட்டாரு. வீரப்ப இது அதே கோகையில் பூந்துட்டாரு. இப்படிலாம் செய்தி வந்ததா இல்லையா? அப்போ விஜய் சிறையில் 1 மாதம் அடைக்கப்பட்ட அவருடைய நிலைமை யோசிச்சுப்பாரு. பல தலைவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய விஜயா, வைகோவா, இல்லை அதான் காமராஜா, இல்லை கக்கனா சிறையில் ஒரு 9 வருஷம் கழிச்சு வெளியே வர, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கேரவன் தான் அவருக்கு சிறை. கேரவன் இல்லாமல் அவருக்கு
சிறையே வர முடியாது. சிறைனால அங்கே திரை இருக்கும், சிறைக்குள்ளேயும் ஒரு திரை இருக்கும். அதனால் விஜய் சிறை வாழ்க்கையில் கற்பனையும் இப்படி பார்க்க முடியாது. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து. நன்றி, வணக்கம்.